ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10,000 காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து இன்னும் 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. அதை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வேலை வேலைக்காடு சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுங்க, அதாவது பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு பள்ளிகளில் 10,000 ஆசிரியர் பணி காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு நடந்து ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஸோ இந்த பொது கலந்தாய்வு முடிஞ்சோடனே இன்னும் 1000த்திற்கான ஆசிரியர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றனர். ஸோ மாவட்டம் விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க இல்லையா? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அரசு பள்ளியில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது இடைநிலை ஆசிரியர் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 5,786. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 892, திருவண்ணாமலையில் 720, திருப்பூரில் 500, தருமபுரியில் 413, புதுக்கோட்டையில் 379, சேலத்தில் 289 ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக இருப்பதாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே சமயம் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் பணியிடங்கள் எதுவும் காலியாக இல்லை. இதேபோல் அரசு பள்ளிகளில் 2,000க்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களும் 2,600க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு பள்ளிகள் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணிகள் வந்து தற்போது காலியாக இருக்கிறார். டிரான்ஸ்ஃபர் ஆனது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் நிகழ்வு கல்வியாண்டின் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டுமென கல்வியாளர்கள் வந்து வலியுறுத்துகிறாங்க. ஸோ 2 monthsக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ டிஆர்பி மூலிமா ஆசிரியர் தேர்வு வாரியத்து மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி டெட் மூலிமா எக்ஸாம்ஸ் வச்சு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யாராவது பிஎட் முடிச்சிருக்கீங்க, தெரிஞ்சுங்க, யாராவது முடிச்சிருக்காங்கன்னா எம்எஸ்சி பிஎட் இல்லை பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்குங்க, பிஏ பிஎட் முடிச்சிருக்கு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இந்த பணி தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.